நவம்பர் 2023 கொஷின் பேப்பரோட கண்டினியூஷன். ஸோ இது 20 அண்ட் 21 கொஷின் வந்து ஒரு வீடியோவில் இருக்கும், நம்பர் கொடுத்துருப்பேன். இதில் வந்து 22 அண்ட் 23 பார்க்குறோம். ஏன்னா கொஷின்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அட்டஸ்டச்சாக நம்மளால் வந்து வீடியோ லிசன் பண்ண முடியாதுன்றதுனால ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 22 அண்ட் 23 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் யூசிங் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அட் t ஈக்குவல் டு 0. ஸோ கொஸ்டினை எழுதிக்கலாம். கொஸ்டின் வந்து நமக்கு டி ஸ்கொயர், இது வந்து 22 டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் மைனஸ் 5dy by dt plus 6y equal to e power minus t. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. y equal to 0. y equal to 0 னா y of 0ன்றது 0. dy by dt equal to 0 னா y dash of 0 equal to 1. இதுதான் அங்க அப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம்னா y double dash minus 5y dash plus 6y equal to e power minus t. இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போறோம். லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா சால்வ் பண்றது சில ஸ்டூடெண்ட்ஸால தான் முடியும், பட் பாதி வந்து எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, இது எனக்கு வராது, ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ஸை எவ்வளோ தூரம் நம்மளால சால்வ் பண்ணி கொண்டு போக முடியுதோ அது வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா மேத்ஸ்ல நமக்கு எப்பயுமே ஸ்டெப் மார்க் கிடைக்கும். ஓகே, லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத அப்ளை பண்ண போறோம். அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல் அப்ளை பண்ணுங்க. y double dash minus 5 அப்படியே இருக்கட்டும், l of y dash 6 வெளியே வச்சுட்டு l of y equal to l of e power minus t. இப்போ l of y double dashன்றது நான் சைடில் வந்து ஃபார்முலா எழுதுறேன். l of y double dashன்றதை எப்படி எழுதலாம்னா இது ஃபார்முலா s square l of y minus y of 0, சாரி minus s into y of 0, s y y dash of 0. அடுத்தது l of y dashன்றது எப்படி எழுதலாம்னா s dashன்றது பவர் 1 இல்ல, ஒரு டெரிவேட்டிவ். ஸோ s into l of y minus y of 0. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். y double dash இருந்த இடத்துல s square l of y minus s y of 0 minus y dash of 0. அடுத்தது மைனஸ் 5 into l of y dash, y dash இருக்கிற இடத்துல s into l of y minus y of 0. அடுத்தது 6 into l of y equal to l of e power minus t. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது அடுத்தது வந்து எழுதி அதுல கொண்டு போய் நம்ம இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு பென்சில் யூஸ் பண்ணி, இப்போ நமக்கு மேலே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஒய் ஆஃப் ஜீரோனா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா கிவன் கண்டிஷன். கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒய் ஆஃப் ஜீரோன்னு இருக்கிற இடத்துல ஜீரோ. இப்போ எங்கெல்லாம் ஒய் ஆஃப் ஜீரோ இருக்கோ அதை ஒரு பென்சில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நான் இங்கே உங்களுக்கு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை டேர்ம் இருக்குன்னா நம்மக்கிட்ட இப்போ 4 டேர்ம் இருக்கு. 1 2 3 4, 4 டேர்ம் இருக்கு. இந்த 4 டேர்ம்ல 1 3 4 3 டேர்ம்ல l of y தான் இருக்கு. இப்போ l of y காமனா எடுக்கிறோம். எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க s ஸ்கொயர், தேர்ட் டேர்ம் மைனஸ் 5 வெளியில இருக்கு s, ஃபோர்த் டேர்ம் 6. இப்போ 2ன்னு ஒரு டேர்ம் தனியா இருக்குல்ல, அது வந்து y dash of 0. y dash of 0ன்றது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் y dash of 0, that is 1 minus 1 equal to L of e power minus tன்றது 1 by s plus 1, L ஓட ஃபார்முலா. இப்போ L of y இங்க இருக்கட்டும், s square minus 5s plus 6 இங்க இருக்கட்டும், 1 அங்க போயிருது, அங்க போகும்போது இப்படி வரும். ஸோ L of plus 1 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஏற்கனவே 1 இருக்கு, நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே வந்த வேல்யூ s plus 1 by s plus 1. இப்போ l of y மட்டும் இது வந்து அப்படியே ப்ரொசீஜர் எழுதிட்டே போகலாம்.
எஸ் ஸ்கொயர் மைனஸ் 5s மைனஸ் 5s அந்த பக்கம் இப்போ எடுத்துட்டு போகிறோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது டிவிஷன். மேலே இப்போ எஸ் ப்ளஸ் 2 ஆயிடுச்சு, கீழே ஏற்கனவே எஸ் ப்ளஸ் 1, பக்கத்தில் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 5s ப்ளஸ் 6 இப்படி வந்துருச்சு டேர்ம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 6 வந்து நான் 3 2ன்னு எழுதலாம். இதை -3 -2ன்னு எழுதுனா எனக்கு -5 கிடைச்சிரும். இப்போ எல் ஆஃப் ஒய்யை நான் எப்படி எழுதுறேன்? எஸ் ப்ளஸ் 2 பை எஸ் ப்ளஸ் 1 இன்டூ எஸ் -3 இன்டூ எஸ் -2 இப்படி எழுதியாச்சு. எனக்கு தேவை ஒய். சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே, ஒய் தான் வேணும். இப்போ எல் இங்கே வந்துடும், எல் இன்வர்ஸ் ஆஃப். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளிஃபை தான் பண்ணிகிட்டே வரோம், எல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா வேற ஒரு மெத்தட். அது இப்போ நம்ம இதை பார்த்து பாருங்க. எல் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங். அந்த சம்திங் வந்து சிம்பிளா இருந்தா நான் அப்படியே எல் இன்வர்ஸ் எழுதி ஆன்சர் எழுதிடலாம். பட் இங்க நமக்கு உள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதை பிரிக்கணும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். இது வரைக்கும் எல் டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் எல் இன்வர்ஸ் வெளியே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து எல் இன்வர்ஸா மாறி இருக்கு. ஸோ பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எஸ் பிளஸ் 2 பை எஸ் பிளஸ் 1 எஸ் மைனஸ் 3 எஸ் மைனஸ் 2 இதை பிரிக்க போறோம். 3 ஃபேக்டர் இருக்கா கீழே, அப்போ 3ஆ பிரிச்சுக்கலாம். b by s minus 3 plus c by s minus 2. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a இன்டூ எஸ் மைனஸ் 3 இன்டூ எஸ் மைனஸ் 2. ஏக்கு கீழே என்ன இருக்கோ அதை எடுக்கக்கூடாது, மீதி இருக்க 2 டேர்மை எடுத்துக்கணும். பிக்கு கீழே இருக்கிற டேர்மை விட்டுருங்க, எஸ் பிளஸ் 1 எஸ் மைனஸ் 2. சிக்கு கீழே இருக்கிற டேர்மை விட்டுட்டா எஸ் பிளஸ் 1 எஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 2. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நாம 3ஆ பிரிச்சுக்க போறோம். எப்படின்னா ஒரு ஃபேக்டர் எஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுக்க போறோம், இன்னொரு ஃபேக்டரை எஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்க போறோம். 3ன்னு எடுத்தா ஒரு சிலது 0 ஆகும், 2ன்னு எடுத்தா இன்னொன்று சிலது 0 ஆகும், -1ன்னு எடுத்தா ஒரு சிலது 0 ஆகும். இப்போ எதெல்லாம் 0 ஆகுதுன்னு பாருங்க. 3ன்னு எடுத்து பாருங்க, 3 எங்கெல்லாம் வருது? 3 - 3 0, 3 - 3 0. இப்போ மீதி எனக்கு இருக்கிறது என்னது? b மட்டும்தான். ஸோ b எஸ் இருக்கிற இடத்துல 3, 3 + 1 3 - 2 ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 2. அப்போ 3 + 2. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஏன் இப்படி சைமல்டேனியஸாக போட்டேன்னா எனக்கு ஈக்குவேஷன் அப்படியே தெரியறதுக்காக எழுதினேன். நீங்கள் பேப்பரில் சால்வ் பண்ணும்போது 1 by 1 எழுதிக்கலாம். 3 + 1ன்றது 4, 3 - 2ன்றது 1, பக்கத்தில் b ஈக்குவல் டு 5. அப்போ b ஈக்குவல் டு 5/4. b வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ -3 முடிஞ்சிச்சுல, 2க்கு போறோம். எங்கெல்லாம் 2 இருக்கோ அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட் பண்ணிட்டா இப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு? c. ஸோ c எஸ் இருந்த இடத்துல 2, 2 - 3 ஈக்குவல் டு 2 + 2. 2 + 2, 2 + 1ன்றது 3, 2 - 3ன்றது -1. ஸோ 3 - 1 பக்கத்தில் c ஈக்குவல் டு 4. -3c ஈக்குவல் டு 4. இப்போ c ஈக்குவல் டு -4/3. இப்போ சியும் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு எங்கெல்லாம் S1 இருக்கோ அது வேனிஷ் ஆகும். கரெக்டா? இப்போ a இன்டூ -1 - 3 நடுவில் மைனஸ் -1 - 2 ஈக்குவல் டு -1 + 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பாருங்க. -1 - 3ன்றது -4, -1 - 2ன்றது -3. a ஈக்குவல் டு 1. இது பாசிட்டிவா மாறிடுது. 12a ஈக்குவல் டு 1. அப்போ a ஈக்குவல் டு 1/12. இப்போ நம்ம இதை வந்து மேலே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கன்னா y ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப்
a by a ஓட வேல்யூ 1/12 by s plus 1 plus L inverse of b by b value 5/4 by s minus 3 plus L inverse of 3 பிரிச்சு எழுதுறேன் c ஓட வேல்யூ 4/3 கீழே s minus 2. இப்போ இங்க வந்து நமக்கு சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க. y equal to 1/12 வெளியில போயிரும். L inverse of 1 by s plus 1. 5/4 வெளியில வந்துரும். L inverse of 1 by s minus 3. minus 4/3 வெளியில வந்துருச்சு. L inverse of 1 by s minus 2. இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ். ஸோ 1/12 e power minus t, அங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ். 5/4 e power 3t minus 4/3 e power 2t. இதுதான் நம்மளோட y வேல்யூ. ஸோ இப்படிதான் சால்வ் பண்ணணும். இதுல நான் ப்ளூல எழுதுனதெல்லாம் L இன்வர்ஸ் பார்ட்டு, மேல பிளாக்ல எழுதுனதெல்லாம் L பார்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் பிளாக்ல எழுதுன அந்த L பார்ட் வரைக்குமாவது சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் வெக்டார் இஸ், இப்போ இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. SM 3AE அண்ட் அதுக்கு முன்னாடி படிச்ச SBA MN இந்த ரெண்டு சப்ஜெக்ட் கூட அப்படின்னா பிஃபோர் 23 22 20, இப்ப வந்து நீங்க வீடியோ பார்க்கும்போது 24ல கரண்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிரீன்ஸ் தியரம் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருக்கு, கிரீன்ஸ் தியரம் இருக்கு. இதுதான் அந்த 5th யூனிட். நம்ம ஒரு யூனிட் மட்டும் மாறி இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த 5th யூனிட்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். நம்ம இந்த வீடியோல அதை பார்க்க மாட்டோம். ஸோ மேல இருக்க கொஸ்டின் பாருங்க. 23 ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல். ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, அது இர்ரோட்டேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு. ஒரே கொஸ்டின் ரெண்டு சப்டிவிஷனா இருக்கிறதுனால இது 5 மார்க், இது 5 மார்க்னு பிரிச்சு தான் இருக்கும். ஸோ ஒரு 5 மார்க் தெரிஞ்சா கூட நம்மளால அதை அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது வந்து இர்ரோட்டேஷனல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இர்ரோட்டேஷனோட கண்டிஷன் எழுது. இர்ரோட்டேஷனோட கண்டிஷன் டெல் கிராஸ், இங்க கொடுத்த ஃபங்க்ஷன் a, அதனால டெல் கிராஸ் a ஈக்குவல் டு 0. டெல் கிராஸ் ஏன்றது ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். டெல்ன்றது சாரி ஃபர்ஸ்ட் ரோல வந்து ijk, செகண்ட் ரோல டெல்லோட வேல்யூ டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். அப்புறம் ஏ வெக்டார் வந்து சைன் ஒய் பிளஸ் இசட், sin y plus z. அடுத்த டேர்ம் x cos y minus z. கொஞ்சம் பெருசா எழுதிக்கோங்க. இரோட்டேஷன் எழுதும்போது பெருசா மீன்ஸ் அந்த மேட்ரிசஸை நல்லா ப்ராடா வச்சுக்கோங்க. x minus y, ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், எழுத இடம் பத்தாம போயிடும். இப்போ இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஐக்கான டேர்ம், ஐக்கான ரோ அண்ட் காலமை விட்டுறோம். இங்க ஐ கிராஸ் மல்டிப்ளை எதை பண்றோம்னு பாருங்க. சரி, இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை எதை பண்ணோம், y ஆல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்றாங்க. அப்ப x பார்ட் 0, y டிஃபரன்ஷியேட் பண்ணா -1. z ஆல இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல z இல்ல 0, செகண்ட் பார்ட்ல நடுவுல ஒரு மைனஸ், அடுத்து z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது ஒரு -1. இது ஐ முடிஞ்சிருச்சு. இப்போ ஜேக்கு போறோம். ஜே நீங்களுமே கையில பென்சில் வச்சிருந்தா பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ மைனஸ் ஜே வெளியில இருக்கு. எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஒய் வந்து 0 ஆயிடும். இசட்டால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், நடுவில் மைனஸ், இசட்ல பண்ணும்போது இசட் டேர்மும் 1 பிளஸ் கே லாஸ்ட் டேர்ம். இங்கேயே நமக்கு இது 0 ஆகுதுன்னு தெரியுது. லாஸ்ட் டேர்மையும் செக் பண்ணிடுவோம். லாஸ்ட் டேர்ம் வந்து கே இல்ல, ஸோ கேக்கான ரோ, கேக்கான காலம். எக்ஸால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் 1 ஆயிடும், பக்கத்துல காஸ் ஒய் மைனஸ். ஒய் ஆல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது காஸ் ஒய். எல்லாம் கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ பார் இஸ் இரோட்டேஷனல்.
அவன் வந்து irrotational சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல அது irrotational தான் இருக்கும். இட் இஸ் நாட் irrotationalனு எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெரிவேஷன். டெல் ஸ்கொயர் லாக் ஆர் ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஷோ தட் கொஸ்டின். ஸோ டெல் ஸ்கொயர் ஆஃப் log r equal to 1/r square. சொல்யூஷன். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் தெரியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை டிரைவ் பண்ண போகிறோம். முதல்ல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆர்னா நமக்கு வந்து இட் இஸ் xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார். அப்போ ஆர் ஸ்கொயர்னா என்ன இருந்திருக்கும், இதை வந்து ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், இல்லை இதை டாட் இன்டூ டாட்னு கூட எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்ன்றது இதோட ஸ்கொயர். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டோ ஆர் பை டோ எக்ஸ்ன்றது 2xன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ டோ ஆர் பை டோ ஆர் ஸ்கொயரை நம்மளால டைரக்டா வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ்னு எழுத மாட்டோம். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்றதா இருந்தா 2r இன்டூ டோ ஆர் பை டோ எக்ஸ். ஏன்னா ஆர் ஸ்கொயர் இல்ல, 2 முன்னாடி வரும், ஆர் ஆகும். திருப்பி ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ ஆர் பை டோ எக்ஸ். இந்த பக்கம் எனக்கு என்ன கிடைக்கும்னா 2xன்னு கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், டோ ஆர் பை டோ எக்ஸை என்னால 2x பை 2rன்னு மாற்றி எழுத முடியும். இது ரெண்டு கேன்சல் ஆகி x பை rன்னு வரும். இது வந்து ப்ரிலிமினரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், log r டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நான் என்ன எடுக்க போறேன், இது ப்ரிலிமினரி வேல்யூ, இது இப்படியே இருக்கட்டும். டெல் ஸ்கொயர் ஆஃப் log r. டெல் ஸ்கொயர்னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் டெல் ஆஃப் log r. டெல்ன்றது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். ஆனால் நாம் என்ன பண்ண போறோம், எக்ஸுக்கு மட்டும் எடுத்துட்டு அதுதான் மற்ற டேர்ம்ஸ்க்கும் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண போறோம். அதனால டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆர். இப்போ இந்த லாக் ஆரை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ன்ற டேர்முக்குள்ள எக்ஸ் இருக்கு. ஆர்ன்றது xi yj zk. அப்ப என்னால அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அது ஒரு வேரியபிள் தான். ஆனா டைரக்டா பண்ண முடியாது. அப்ப நான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டோ பை டோ ஆர் ஆஃப் லாக் ஆர். ஆரால இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். பட் மேல இருக்கிற அதை பேலன்ஸ் பண்றதுக்காக டோ ஆர் பை டோ எக்ஸ். ஏன்னா இப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல். நான் வந்து லாக் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக டோ பை டோ ஆர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்ட்ரடியூஸ் பண்ணதை அப்புறம் டோ ஆர் பை டோ எக்ஸ்னு அதை யூஸ் பண்ணி கேன்சலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ வந்து நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறதுக்காக ஹைலைட் பண்ணியிருக்கேன், கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ லாக் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/r. 1/r இன்டூ டோ ஆர் பை டோ எக்ஸ். மேலே தான் நம்ம டோ ஆர் பை டோ எக்ஸ் என்னன்னு எழுதியிருந்தோம்ல, மேலே டோ ஆர் பை டோ எக்ஸ் என்னன்னு எழுதியிருக்கோம், எக்ஸ் பை ஆர்னு எழுதியிருக்கோம், இங்கே இருக்கு. அதை கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டோ ஆர் பை டோ எக்ஸ்ன்றது எக்ஸ் பை ஆர். ஸோ 1/r இன்டூ எக்ஸ் பை ஆர். இப்போ எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர். இப்போ டெல் ஆஃப் லாக் ஆர்ன்றது எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக டெல்ன்றது வந்து 3 டேர்மே சேர்ந்தது. இப்போ டெல்லுன்னு எழுதக்கூடாது, டோ பைன்னு எழுதிக்கலாம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆர்ன்றது இந்த டேர்ம். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ ஒய் ஆஃப்னு எழுதும்போது ஒய் பை ஆர் ஸ்கொயர், ஜெட் ஆஃப்னு எழுதும்போது ஜெட் பை ஆர் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு டெரிவேட்டிவ் தானே போட்டிருக்கோம், செகண்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணுறது தானே நம்மளோட கொஸ்டின். அப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் லாக் ஆர். அப்படின்னா இதை திருப்பியும் எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர். ஏற்கனவே ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு தடவை பண்றதுக்காக டோ பை டோ எக்ஸ் ஆஃப் அப்படின்னு இங்க எழுதியிருக்கிறேன். எக்ஸால பண்ண முடியுமா அப்படின்னா
இப்போ எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u பை v மெத்தட் யூஸ் பண்ணணும். u பை v ஃபார்முலாவை சைடில் எழுதுறேன். இட் இஸ் v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர். கீழே இருக்கிறது v. ஸோ v வந்து r ஸ்கொயர் அப்படியே இருக்கும். எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2r இன்டூ டோ ஆர் பை டோ எக்ஸ் ஹோல் திங் டிவைடட் பை ஆர் பவர் 4. v ஸ்கொயர்ல அதனால ஆர் பவர் 4ன்னு எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2xr இன்டூ டோ ஆர் பை டோ எக்ஸ்ன்றது எக்ஸ் பை ஆர் ஹோல் திங் டிவைடட் பை ஆர் பவர் 4. புரியறதுக்காக ஆறாவே எழுதியிருக்கேன். இந்த ஆரும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் பை ஆர் பவர் 4. இதுதான் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் லாக் ஆரோட டேர்ம். இப்போ இதே மாதிரி தானே நமக்கு ஒய்க்கும் கிடைச்சிருக்கும். சிமிலர்லின்னு எழுதிக்கோங்க. சிமிலர்லி டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ஆஃப் log r அப்ப எனக்கு என்னவா இருந்திருக்கும்? r ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர். எக்ஸ் இருந்த இடத்துல அப்படியே ஒய்யா மாறி இருக்கும். அப்ப டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் என்னவா இருந்திருக்கும்? எனக்கு இதே தான், r ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் பை ஆர் பவர் 4. இப்ப நமக்கு ஜென்ரலா என்னது 3 சேர்ந்து தானே வந்திருக்கணும். ஸோ டெல் ஸ்கொயர் ஆஃப் லாக் ஆர்ன்றது இது 3. டெல் ஸ்கொயர்ன்றது என்னது? டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நடுவில் பிளஸ் வரணும். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர். ஏன்னா எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் ஆர் பவர் 4 தான். அதனால மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ மேலே எனக்கு 3 இடத்துல ஆர் ஸ்கொயர் வருது. ஸோ 3r ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து இந்த எல்லா டேர்ம்லையும் 2 காமனாக இருக்கு. காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் டிவைடட் பை ஆர் பவர் 4. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்ன்றது ஆர் ஸ்கொயர். ஸோ 3r ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர் பை ஆர் பவர் 4. மேலே வந்து வெறும் ஆர் ஸ்கொயர். 3 மைனஸ் 2ன்றது 1. ஸோ ஆர் ஸ்கொயர். கீழே ஆர் பவர் 4. இது கேன்சல் ஆயிரும். ஸோ 1 பை ஆர் ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம். நம்ம மொத்தமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எக்ஸுக்கு மட்டும் பண்ணிட்டு அப்புறம் ஒய்க்கும் இசட்டுக்கும் அதை ஜென்ரலைஸ் பண்ணிடுறோம். இது வந்து நமக்கு 2 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.